அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்தார்கள் என்ற செய்தி நமக்கு சிஹாசித்தா உள்ளிட்ட எல்லா கிதாபுகளிலும் நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. அங்கே என்ன இபாதத் செய்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று ஹல்வத், தனிமையில் இருப்பது. இரண்டாவது தஅப்புத், அல்லாஹ்வை நினைவு கூறுதல், ஜிக்ரு அஸ்கார் செய்வது. மூன்றாவது ருயத்துல் பைத், அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கக்கூடிய இறையில்லமா கஅபத்துல்லாவை தரிசிப்பது, பார்ப்பது. எந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் முந்திய மார்க்கத்தில் என்று பார்க்கும் பொழுது அல்லாமா ஷேக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ இபாதத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாத் இருந்தது அலா மில்லத்தி இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின்படி, ஷரியத்தின்படி அவர்கள் வணங்கினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஜாவர்து பி ஹிராயின் ஷஹரன், நபி அவர்கள் அந்த குவைக்கு வருவார்கள், ஒரு மாதம் வரை தங்குவார்கள். யதஸவ்வது லிஸாலிக, அதற்கான உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொள்வார்கள். ஹத்தா ஜா அல் ஹக், ஹக் வரும் வரை, நுபுவத்து கிடைக்கும் வரை, ரிசாலத்து கிடைக்கும் வரை, அல்லாஹுடைய தூதர் அங்கே வந்து அல்லாஹுடைய அழைப்பை தரும் வரை. வஹுவ ஃபி காரி ஹிராயின், அது ஹிராவுடைய குகையில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தான் நடந்தது. எப்பொழுது என்று சொன்னால் யௌமல் இஸ்னைன், திங்கட்கிழமை. ஹில்து மின் ரமஸான, தனிமையில் நான் இருந்தேன் ரமலானில். வஹுவ இப்னு அர்பஈன சனா, எனக்கு வயது 40 இருந்தது. அப்பொழுது வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபஜாஅஹுல் மலிக்கு, ஜிப்ரீல் என்று சொல்லப்படுகின்ற மலிக், மலக்கு வருகை தந்தார்கள். இக்ரா என்று சொன்னார்கள், ஓதுவீராக. உலகத்திலேயே எந்த ஒரு மனிதனுக்கும் துணிச்சல் இல்லாத, தைரியம் இல்லாத, பிடிக்காத ஒரு வார்த்தை, சொல்ல பிடிக்காது, சொல்வதை தனக்குத்தானே நக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, ஐப் என்று சொல்லப்படுகின்ற குறைவு என்று நினைப்பான், கூச்சப்படுவார். அந்த மாதிரி ஒரு கலிமாவை, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் நபியினுடைய உச்சக்கட்ட பதிவு. இது ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒவ்வொரு இமாமுக்கும், ஒவ்வொரு முஹத்திஸுக்கும், ஒவ்வொரு நாசிருக்கும், ஒவ்வொரு மார்க்க வேலையை செய்யக்கூடிய தாயிக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா, மா அன பிகாரின்னு, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, நான் உண்மையாக இருக்கின்றேன். இந்த மாதிரி வார்த்தை நம்மை பார்த்து ஒரு நபர் கூறினால் நம்மை அவன் ஏசுகின்றான். நம்ம பார்த்து அவன் திட்டுறான், ஏசுறான், கோவப்படுறான், நம்மளை அசிங்கமாக நினைக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளாம் அப்படிதான் நினச்சிக்குவோம், சொல்ல தயங்குவோம். எத்தனையோ மசாயில், எத்தனையோ மார்க்க சட்டங்கள், எத்தனையோ மார்க்க விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை மறந்து போயிருக்கலாம், இல்லை நினைவுக்கு வந்து போயிருக்கலாம், படித்து இப்பொழுது கரண்ட்டாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கேட்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இக்ரா, ஓதுவீராகன்னு சொல்லும் பொழுது, மா அன பிகாரி, நான் ஓத தெரிஞ்சவன் அல்ல. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, உண்மையில் ரசூலுல்லாஹ் போன்ற இல்முடைய கடலுக்கு முன்னாடி நம்மெல்லாம் மா அன பிகாரி தான், நம்மெல்லாம் உம்மி தான். எம்ஏ இருக்கலாம், எம்பில் இருக்கலாம், பிஎஸ்டி இருக்கலாம், ஆலிம் இருக்கலாம், ஹாஃபிஸ் இருக்கலாம், ஃபாதில் இருக்கலாம், அந்த மாசாவுடைய ஃபாரிக் இருக்கலாம், இந்த மாசாவுடைய ஃபாரிக் இருக்கலாம். எந்த மதரசாவாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே என்பதை யோகபித்த முடிவு. இது இமாம் புகாரி எடுத்த முடிவு, அபூ ஹனீஃபா எடுத்த முடிவு,
இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி, வலிமார்கள், அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படிப்பட்ட பெரும் பெரும் சீதவிகள் எடுத்த முடிவு என்னவென்று சொன்னால் சய்யிதுல் அம்பியா ரசூலுல்லாஹ், இமாமுல் அம்பியா ரசூலுல்லாஹ். எனவே நாம் அவர்கள் மூலமாகத்தான் ஏதோ ஒரு எண்ணை கற்றுக்கொண்டு சில சமயங்களில் சில தருணங்களில் அநியாயம் செஞ்சிருக்கோம், மன்னிப்பு கேட்டுங்க அல்லாட்ட. யாருக்கு செஞ்சுருக்கோமோ அவங்ககிட்ட பேசிடுங்க. பேச தயாராக இல்லை. ஈகோ பிரச்சனை. நரகத்திற்கு முன்னாடி யூகோ பெருசா? நரக நெருப்பிற்கு முன்னாடி அல்லாவுடைய வேதனை, அல்லாவுடைய தண்டனைக்கு முன்னாடி நம்முடைய யூகோ பெருசா? அப்படி பெருசுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் நம்முடைய கட்ட வேக போகக்கூடிய இடம் அது அல்லாவுடைய தண்டனைக்குடைய இடமாக இருக்கும் என்பது நானாக சொல்லவில்லை, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சொல்கின்றேன். அங்கே கூட எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீதி கிடைக்கலன்னா எங்கே கிடைக்கும்? யார் கொடுப்பா? இந்த காலத்துடைய முஃப்திகளா இல்லை நாசிர்களா? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாவுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. அப்படியே நமக்கு மனசை அறுக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு யாரும் சொல்ல தயாராக இல்லை. எல்கேஜி படிக்கிற பையன்லேருந்து 10th, SLC, 11th, 12th, PhD, MA, MPhil, BSc என்ன வேணால் படிக்கட்டும். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன வேணால் படிக்கட்டும். இன்னைக்கு யாரும் சொல்ல தயாராக இல்லை இந்த வார்த்தை. ஆனால் நமக்கெல்லாம் மேலான யாரால அல்லாஹு தஆலா நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்தான், அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க. மா அன பிகாரி, நான் ஓதுனவன் இல்லைப்ப, நான் ஓதுனவன் இல்லைங்க, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹுடைய நுபுவத்துக்கு முன்னாடி என்னை போன்றவர்களும் நானும் நீங்களும் எல்லோரும் மா அன பிகாரி தான். நாமெல்லாம் உம்மி தான், கையெழுத்து போட தெரிஞ்ச உண்மை, அவ்வளோதான். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய இல்மையும் நம்முடைய அமலையும் புரிந்து கொள்வானாக. ஆமீன். ரசூலுல்லாஹை முழுமையாக அணுவாக ரசித்து பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.